ஜோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. சன்மார்க்கத்தில் இருந்து சைவ நெறியை பிரித்து எடுக்க முடியுமா? பாலிலே இருந்து தண்ணீரை பிரிக்க முடியுமா? முடியும் என்றால் இதுவும் முடியும். தலைப்பே சரியில்லையே, என்னதான் சொல்ல வாரீங்க, சமயம் வேண்டாம் என்று சொல்லிதானே வள்ளலார் சுத்த சன்மார்க்கத்தை ஆரம்பித்தார். இப்ப என்னடான்னா சன்மார்க்கத்திலே என்னமோ சைவ சமயமே புதிந்து கிடக்கிற மாதிரி தலைப்பிலே பேசுறீங்களே. பொறுங்க பெருவெளிக்கு உள்ளே நுழைய போகிறோம். எங்கே எங்கே சமய சின்னம் இருக்கு என்று பார்க்க போகிறோம். தேவை என்றால் வச்சுக்கிடுவோம், வேண்டாமா பிரித்து ஒதுக்கி விட்டுருவோம். சரியா? முதலில் நமது கண்ணுக்கு படுவது சத்திய ஞான சபை. தோற்றமே நம்மை தூக்குகிறது. ஓப்பனாக சொல்லட்டுமா, கோபிக்க கூடாது. சபையை பார்த்தால் ஏதோ ஒரு மடத்தை பார்த்த மாதிரி தோன்றுகிறது, ஏதோ ஒரு ஆதீனம் மாதிரி தோன்றுகிறது. அது எப்படி சொல்ல போச்சு? சன்மார்க்கராக இருந்து கொண்டு இப்படி பேசலாமா? முதலிலே சபையின் வர்ணத்தை பாருங்கள். முன் மண்டப வர்ணத்தை கவனியுங்கள். என்ன வர்ணம்? காவி. இது நமக்கு தேவையா? சனாதனத்தின் உச்சம் என்று போன வருஷம் ஆளுநர் பேசிவிட்டு போய்விட்டார். நமது அதிதீவிர சுத்த சன்மார்க்கிகளும் நாத்திக சன்மார்க்கிகளும் சன்மார்க்கத்திற்கு சம்பந்தமே இல்லாத தீக்காக்களும் திமுகக்களும் கம்யூனிஸ்டுகளும் பெரியாரிஸ்டுகளும் குதி என்று குதித்தார்கள். வள்ளலார் பேசியிருந்த சில புரட்சிகரமான கருத்துக்களை பெரியாரும் பேசியதால் சம்பந்தம் தங்களுக்கும் உண்டு என நினைத்தார்களோ என்னவோ. சைவத்தின் உச்சம்தான் சன்மார்க்கம் என்று பேசியிருந்தால் சர்ச்சையே வந்திருக்காது. சன்மார்க்கம் என்பது சமயத்தில் உள்ள ஆச்சார சங்கற்ப விகற்பங்களைத்தான் மறுக்கிறது. ஆனால் அதே சமயம் அதன் கடவுள்களை மதிக்கிறது. புரியலையா? இன்னொரு உதாரணம் சொல்லுகிறேன். திருஞான சம்பந்தர் மடத்தின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களை சன்மார்க்கி மறுக்கலாம், மறக்கலாம். ஆனால் வள்ளலாரின் குருவான ஞான சம்பந்தரை மறுக்க முடியாது, விளக்கவும் முடியாது. விளங்குகிறதா? அது கிடக்கட்டும். காவி நிறம் சமயத்தின் நிறம்தானே. துறவிகளின் காவியை மறுத்துத்தானே வள்ளலார் வெள்ளை ஆடை தரித்தார். காவி உடை இது புத்த சமய அடையாளம். சங்கரர் காலத்திலே இந்து மத துறவிகளின் அடையாளமாக மாறிப்போயிற்று. அது சைவர்களின் அடையாளமோ நிறமோ அல்ல, அதை புரிந்து கொள்ளுங்கள். மூவர் முதலிகள் மற்றும் மாணிக்க வாசகர் காவி உடை துறவிகள் அல்லர். படத்தில் அப்படி காட்சி இருந்தால் ஓவியன் செய்த தப்பு அது. சைவ சமயம் இல்லறத்தைத்தான் வலியுறுத்தும், துறவை அல்ல. துறவை வலியுறுத்தாத போது காவியை எப்படி சைவம் ஏற்கும்? வாய்ப்பே இல்லை. புரிகிறதா? ஆதீனங்களும் சைவ மடங்களும் துறவையும் காவியையும் ஏற்றுக்கொண்ட வழக்கம் மற்ற புறச்சமயங்களை பார்த்து பார்த்து அடித்து கொண்ட காப்பி. இதனால் வந்த அறியாமை அல்லது காலத்தின் கட்டாயம், அவ்வளவே. இப்படியெல்லாம் இருக்கும்போது என் கேள்வி இதுதான். எதற்கு சத்திய ஞான சபைக்கு காவி வரணும்? காவி சைவ மத அடையாளமும் அல்ல, சன்மார்க்க அடையாளமும் அல்ல. அப்புறம் எதற்கு காவி வரணும்? வள்ளலாருக்கு காவி பிடிக்கவில்லை, தர்மசாலைக்கும் காவி அடிக்கவில்லை, மேட்டுக்குப்ப சித்தி வளாக திருமாளிகைக்கும் காவி அடிக்கவில்லை. வெள்ளையும் மஞ்சளும் தான். அப்புறம் சபைக்கு மட்டும் ஏன் காவி? 1872ஆம் ஆண்டு சபை கட்டிடம் திறக்கப்பட்ட போது அதன் நிறம் வெள்ளைதானே. இடையில் எங்கிருந்து புகுந்தது காவி? ஏன் இதுவரைக்கும் யார் கண்ணையும் உறுத்தவில்லை? இது ஏன் சபைக்கு வெள்ளை மஞ்சள் அடிக்க சொல்லி யாரும் வலியுறுத்தவில்லை? இது என்ன மடமா? இல்லை கோவிலா காவி அடிப்பதற்கு? யார் கண்ணுக்கும் ஏன் படவில்லை இது? சரி, இப்ப நமது தலைப்புக்கு வருவோம். சபையின் வெளிப்புற தோற்றமே காவி அடித்து கண்ணையும் அடித்து உறுத்தியது. சபைக்கு உள் சமய சின்னம் இருக்கின்ற முதல் அடையாளம் சுவற்றின் வர்ணம் என பேசியும் ஆயிற்று. இது பிரிக்க முடியும் மட்டுமல்ல, நிச்சயம் நீக்கவும் முடியும். நீக்கப்பட வேண்டியதுதான். வருங்காலத்தில் வெள்ளை அடிக்க டெண்டர் விடும்போது தானே நீங்கிவிடும். சரிதானே? நீக்க முடியாத சிலவும் உள்ளன. ஏற்றுக்கொள்ளுவதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்கள் பக்குவம், உங்கள் தரம். காதோடு இன்னொரு விஷயம். என்னமோ சர்வதேச மையம் பன்னாட்டு மையம் வரப்போகிறதாமே.
பிடிவாதமாக கட்சியே தீர்வார்களாமே. மாதிரி மாடல் வீடியோ எல்லாம் பார்த்தேன். அதன் வெளிப்புற வர்ணம் ஐயோ, அங்கேயும் காவியா. யாராவது சன்மார்க்கிகள் கிட்டே காட்டி ஒப்புதல் வாங்கினார்களா? தெரியவில்லை. வெளிப்பூச்சு பூரா அதற்கும் காவிதான். செஞ்சு முடிச்சதுதான் ஏற்கனவே காவியா போச்சு. இதுவும் சாவியா போகாமல் இருந்தால் சரி. சாரி, மாற்றி சொல்லிவிட்டானே. காவியாக போகாமல் இருந்தால் சரி. சபைக்கு உள்ளே நுழையலாம் வாங்க. வைணவ கோயில்னா 2 பெரிய காவற் சிலை 2 பக்கமும் இருக்கும். கையிலே ஊன்றிய கதையோடு தண்டாயுதத்தோடு. ஆமா, பெரிய துவாரபாலகர்கள். சைவ கோயில் என்றால் உய்யவல்லான் முதலியோர் 2 புறமும் காவல். ஆனால் இங்கோ கர்ப்ப கிரகம் என்றால் நமக்கு ஞான சபை, சிற்சபை, பொற்சபை தான். அதற்கு வெளியேன்னா அதற்கு வெளியே அகவல் மண்டபம் இருக்கிறது. உள்ளே 2 பக்கமும் என்ன இருக்கிறது? துவாரபாலகர்கள் யாரும் இல்லையே. நந்தி கூட கிடையாது, பலிபீடம் கூட கிடையாது. அதற்கு பேர் தானே சபை. கோயில்களிலே பொதுவாக பலிபீடம் உண்டு. எதற்கு? தீய எண்ணங்களை பலி கொடுத்து விட்டு உள்ளே செல்ல வேண்டும். ஆனால் இங்கே புலை கொலை தவிர்த்து எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணினால்தான் உள்ளே நுழையவே அருகதை. அதற்கப்புறம் எதற்கு பலிபீடம்? ஆகவே இல்லை. ஆனால் முக்கியமான ஒன்று, 2 பக்கமும் ஆள் உயரத்துக்கு பலவளன் நிற்குதே அகவல் மண்டப சுவற்றை ஒட்டி. அது துவாரபாலகர் இல்லை, வெறும் உண்டியல் மாதிரி இல்லை இருக்கு. எவர் செல்வர்ல காணிக்கை பெறுவதும் சரி, காணிக்கை வாங்குவதும் சரி, காணிக்கை போடுவதும் சரி. சரியான ஆச்சார சங்கற்ப விகற்பம் ஆச்சே. சபைக்கு உள்ளே உண்டியல் எதற்கு? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? அன்னதானம் பண்ணத்தானே உண்டியல் பணம் போகுது. இதுல என்ன தப்பு? போகட்டும். ஆனா இந்த உண்டியல் விவகாரம் எல்லாம் தள்ளி, இன்னமும் தள்ளி தர்மசாலை பக்கம் வச்சுக்கோங்க. இங்கே வேண்டாம். ஏனென்றால் உண்டியல் சரியான சமய சின்னமாச்சே. சபைக்குள்ளே இருக்கலாமா? சபை கட்டுப்பாடு யார் கையிலே? வள்ளலார் தெய்வ நிலையம். அதை நிர்வாகம் செய்வது இந்து அறநிலையத்துறை ஈஓ. என்னையா இது புதுக்குழப்பம்? மதங்களை சமயங்களை எல்லாம் கடந்ததுதானே சபை. சபை என்றால் மதங்களை கடந்தது, சமயங்களை கடந்தது. மத கோவில்களை நிர்வாகம் செய்யும் இந்து அறநிலையத்துறை எப்படி சபையை கட்டுப்படுத்தலாம்? அர்த்தமே வேறே எங்கோ போகுது. இந்து மதத்தின் கட்டுப்பாட்டில் சன்மார்க்கமா? நிச்சயமாக இல்லை. முதலில் இதை மாற்ற வேண்டும் என்றால் இதுவும் காலப்போக்கில் சரியாகும், மாறிவிடும். சன்மார்க்கிகள் நிர்வகிக்கும் அமைப்பாக மாறும் தான். ஆனால் எப்பொழுது? மாற்றக்கூடிய மத அடையாளங்களை பற்றியெல்லாம் பேசி ஆயிற்று. என்ன? ஒன்று சபையின் வர்ணம், இன்னொன்று உண்டியல், பிரிதொன்று இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாடு. இனி அடுத்து நீக்கவே முடியாத சில சின்னங்கள், சில அடையாளங்கள், வழக்கங்கள், பாடல்கள் சபைக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். ஒன்றுமே செய்ய முடியாது. எதையும் மாற்றக்கூடாது. ஆமா, வள்ளலார் கட்டுமானத்தில் கை வைக்க கூடாது. அவற்றைத்தான் நீக்கவும் முடியாது. சைவ சமயத்தின் சின்னம் என்று பிரித்து பார்க்கவும் முடியாது. அடுத்தது திருநீர், விபூதி. இது பற்றி நாம் நிறையவே சென்ற காணொளிகளில் பேசி ஆயிற்று. ரத்தினம் ஓதுவார் என்கின்ற வயதான பெரியவர், சின்ன வயதிலே வள்ளலார் காலத்திலே இருந்தவர். சபையில் 1872ஆம் ஆண்டு முதல் 1878 வரை கூட இருந்தவர். சபையிலேயே பணி செய்தவர். அவர் கொடுத்த வாக்குமூலம், ஸ்டேட்மெண்ட், அக்கால இடைவெளியில், அந்த 5 வருட கால இடைவெளியில், 5-6 கால இடைவெளியில் சபையிலே திருநீர் தரும் வழக்கம் இருந்து இருக்கிறது. கற்பூர ஆரத்தி காட்டும் வழக்கமும் இருந்து இருக்கிறது. சமய சின்னம் என காரணம் காட்டி அது நிறுத்தப்பட்டது எல்லாம் பிற்காலத்தில். தர்மசாலை, கல்வெட்டு ஐயா சமாதி, மேட்டுக்குப்ப சித்தி வளாகம் ஆகிய இடங்களில் திருநீர் இன்னமும் இருக்கிறது. கல்வெட்டையா சமாதியில் போன தைப்பூசம் வரை கொடுத்து கொண்டிருந்தார்கள். இப்போது கிண்ணியிலே மட்டும் வைத்திருக்கிறார்கள். கொடுப்பார் இல்லை. வேண்டியவர்கள் எடுத்து பூசிக்கொள்ளலாம். காலப்போக்கில் கிண்ணியும் மாயமாகும், திருநீரும் இல்லாது போகும். என்ன செஞ்சாலும் திடுதிப்புன்னு தடாலடியா செய்யப்படாது. இதுபோல கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய வேண்டும். இது சூழ்ச்சி இல்லை, வள்ளுவர் வாக்கு. ஆமா, நெடிதா நீங்காமை வேண்டுபவர் இப்படித்தான் செய்ய வேண்டும். வள்ளுவரை ஃபாலோ பண்ணினால் குறை சொல்ல முடியுமா? யாரையும் குறை சொல்ல முடியாது. அப்புறம் மக்களுக்குத்தான் ஞாபக மறதி ஆச்சே, மறந்தும் விடுவார்கள். அடுத்த தலைமுறை வந்தால் இதுவே பழக்கமாகி போகும். நாத்திக அரசு கோல்வோச்சும் காலம் வரையில் வரும் காலங்களில் ஒவ்வொன்றாக இந்த வழக்கமும் அற்றுவிடும் என எண்ணுகிறேன். படிப்படியாக வள்ளலார் மண் என்று தமிழகத்தை சொல்லுவதை விட பெரியார் மண் என்று பேசினால்தான் நமக்கு பெருமை. நமக்கு பெருமை என்பதை விட நமது பறந்து விரிந்த மனப்பான்மை அது. ஏன் என்றால் நமக்கு தெரியுமே, இந்த பிரபஞ்சம் பூரா வள்ளலார் மண் தான். சபையிலே ஒரு சன்மார்க்க அன்பர் பேசிக்கொண்டிருந்தேன். சாயந்தரம் வருவீங்களா என்று கேட்டார். இல்லை, சிதம்பரம் போகிறேன். சிதம்பரமா? அங்கே என்ன இருக்கிறது?
பொம்மை தானே இருக்கிறது என்று நடராஜரை பற்றி விமர்சித்தார். அந்த பொம்மை இருந்த ஊரின் பெயரைத்தான் வள்ளலார் தன் பெயரோடு அடைமொழியாக சேர்த்து கொண்டிருந்தார். சிதம்பரம் ராமலிங்கம் என்றுதான் கையெழுத்தும் போட்டார். சிதம்பரமா? சீச்சி, அதெல்லாம் மத சின்னம் என்று நாம் தான் வெறுக்கிறோம். சிதம்பரத்தை அவர் பூர்வஞான வடலூர் என்று அழைத்தார். இல்லை, வடலூரைத்தான் உத்தரஞான சிதம்பரம் என்று அழைத்தார். அவர் சரியாகத்தான் இருந்தார். அவரை பின்பற்றும் நாம் தான் சிதம்பரத்தை சைவ சின்னம் என்று பார்க்கிறோம், ஒதுக்குகிறோம். ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், சைவ சமயத்தில் குறை என்பது அங்குள்ள நிர்வாகத்தின் நடைமுறை வழக்கத்தில் இருக்கலாம், நடராஜர் மேல் இல்லை. இதை புரிந்து கொள்ளுங்கள். மதங்கள், சமயங்கள், அவற்றின் சடங்குகள் மேல் பற்று வைக்க வேண்டாம் என்றுதான் வள்ளலார் சொன்னாரே தவிர நடராஜரையும் சிதம்பரத்தையும் வேண்டாம் என்று அவர் எங்குமே சொல்லவில்லை. நாம் தான் எல்லாமே மதச்சின்னம் மதச்சின்னம் என்று காரணம் காட்டி நிறையவே ஒதுக்கி தள்ளிக்கொண்டு வீண் போகிறோம். இதற்கிடையில் திருநீறு சைவ சின்னமா? கேள்வி எழும்புகிறது. என்னை பொறுத்தவரை அது நமது நெற்றிக்கண் சின்னம், புருவ மத்தியை காட்டும் சிற்சபை சின்னம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. திருநீறு சைவ சின்னம் என்று சாதிக்கும் சன்மார்க்க அன்பர்களை ஒன்று கேட்கவா? மொட்டை நெற்றியாக இருப்பது நாத்திக சின்னம் இல்லையா? அந்த சின்னமும் வேண்டாம் என மறுக்கும் சன்மார்க்கிகள் அவரவர் மனசுக்கு பிடிச்ச மாதிரி பெருவெளி நிலம் சென்று வெட்டவெளி தியானம் ஆற்றலாம். அகக்கண்ணில் அருட்சோதி இறைவனை பார்த்து ஆனந்தமாய் அமரலாம். ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறேன் என்றால், சத்திய ஞான சபைக்கு உள்ளே சிற்சபை பொற்சபை பெட்டிகள் எதன் உருவம், எதன் உருவகம்? சூரிய சந்திரர்களின் உருவகம் தானே. பொன்னம்பலமும் வெள்ளிய அம்பலமும் தான் சிற்சபை பொற்சபை பெட்டிகள் என்று நான் சொன்னால் சுத்த சன்மார்க்கிகளுக்கு நிச்சயம் கோபம் வரும். சத்திய ஞான சபைக்குள்ளே எரியும் தகரக்கூண்டு விளக்கும் உங்கள் தலைக்கு உள்ளே உயிராடும் அருட்சோதி அக்கினியின் உருவகம் தானே தகரக்கூண்டு, தலையில் உள்ள தகர ஆலயம், கண்ணாடி, வெட்டவெளி, இது எல்லாம் உருவகங்கள் தானே. உருவங்களையும் உருவகங்களையும் மேல்நிலை கற்ற சுத்த சன்மார்க்கிகள் வழிபடல் தகுமா? வெட்டவெளி தியானமே, அங்கு அமர்ந்து ஆற்றுதலே அவர்களது கொள்கை சிறப்பு. ஓம் என்ற சொல்லை சன்மார்க்கிகள் பயன்படுத்துவது இல்லை. அருட்சோதி மகாமந்திரம் இருக்கும் போது ஓம் மந்திரத்திற்கு வேலை இல்லை. நமச்சிவாய மந்திரமும் செல்லுபடி ஆகாது. ஆனால் உள் மண்டபத்துக்கு உள்ளே இருக்கும் தகர விளக்கு கூண்டு இருக்கக்கூடிய சுற்றிலே உள்ள பஞ்சாட்சரப்படிகளை என்ன செய்வது? அதன் இரண்டு புறம் உள்ளனவே யானை தலைகள், அவைகள் ஓம் மந்திர வடிவம் ஆயிற்றே, ஓங்கார ரூபம் ஆயிற்றே. அவைகள் கூட சைவ சின்னங்கள் தானே. அவைகளையெல்லாம் ஒதுக்கிவிட முடியுமா? ஓங்காரம் என்னும் ஓமையை ஒதுக்கலாம். அதன் பொருள் என்னும் 8-2 எப்படி ஒதுக்க? சபை பூரா 8 தானே. திரை விளக்குதல், ஜோதி காட்டுதல், தீப ஆராதனை காட்டுதல், பஞ்சாட்சர படிகளின் 2 புறமும் உள்ள விளக்குகளை ஏற்றுதல் எல்லாமே சைவ ஆலயங்களில் உள்ளது போல சிதம்பரம் கோவிலில் உள்ளது போல்தானே இருக்கிறது. நாத்திக அரசின் கீழே இயங்கும் இந்து சமய அறநிலையத்துறை ஏற்கனவே வள்ளலார் நெற்றியிலே பூசியிருந்த திருநீற்றை அழித்து ஆயிற்று. புரியாதவர்கள் திருவருட்பா உரைநடை பகுதி வாங்கி முகப்பு படம் பாருங்கள். இதுவரை வந்த தெய்வ நிலைய பதிப்புகளில் வள்ளலார் படம் திருநீற்றோடு இருக்கும். இப்போது வந்த பதிப்பு படத்தில் வள்ளலார் படம் வெற்று நெற்றியாக சமண ஸ்வேதாம்பர துறவி போல காட்சி அளிப்பது வேதனையை தருகிறது. நாம் யார் இதிலே தலையிட? அவரவர்க்கு எது பிடிக்கிறதோ அதை வைத்துக் கொள்ளலாம். வள்ளலார் எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள் என சொன்னது மனத்து அளவிலே உள்ள சில பற்றுக்களை, ஆச்சாரங்களை, சங்கற்பங்களை, விகற்பங்களை. ஆச்சாரங்கள் என்றால் சில வகை ஒழுக்கங்கள், நெறிகள். சங்கற்பங்கள் என்றால் சில மனப்பற்றுதல்கள். விகற்பங்கள் என்றால் சில பல வேறுபாடுகள், வித்தியாசங்கள். இதே புருவமத்தி சின்னமாக நாம் அடையாளம் காட்டும் திருநீறு எங்கிருந்து வந்தது? திருநீறு ஒரு சின்னம், அடையாளம், ஒழுக்கம் அல்லவே, ஆச்சாரம் அல்லவே. வள்ளலார் நெற்றியில் திருநீர் அளித்ததை தப்பு என்று நான் ஆர்கியூ செய்ய வரவில்லை. அவர் வெளிக்குள் 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 எல்லாம் கண்டவர். ஆரம்ப நிலையிலே இருக்கும் சாதாரண மக்களுக்கு, நம்மளுக்கு, உங்களுக்கு என்ன ஆயிற்று? சிற்சபை எங்கே இருக்கிறது என்று முதலில் தெரிய வேண்டாமா? தெரியாத மற்றவர்க்கு அதை தெரிவிக்க வேண்டாமா? பிறக்கும் போதே PhD பாடத்தை படிப்பேன் பார்ப்பேன் என்றால் முடியுமா? பேசிக் எஜுகேஷனில் இருந்து ஒவ்வொரு படியாகத்தானே ஏற வேண்டும். வள்ளலார் படத்திலே திருநீற்றை அளிப்பதுதான் எங்கள் ஆனந்தம் என நினைப்போர் ஆனந்திக்கட்டும், அது அவர்கள் இஷ்டம். ஆனால் அதே உரைநடை பகுதியில் வள்ளலார் அவர் காலத்தில் யாசகமாக பெற்ற, தானமாக பெற்ற 80 காணி நிலத்தை தானம் தந்தவர்களின் பட்டியலை நீக்கிவிட்டு பதிப்பித்தையில், அந்த புத்தகத்திலே அவை நீக்கப்பட்டதில் என்ன இருக்கிறது? அரசியல் சூழ்ச்சி.
விளங்கவில்லை. நமது புருவ மத்தியின் சிற்றவை சின்னம் திருநீரு என நான் விளக்கம் சொன்னபோது ஒரு சுத்த சன்மார்க்கி ரொம்பவே கோபப்பட்டார். திருநீர் தரிக்காவிட்டாலும் எங்களுக்கு தெரியும் சிற்றவை இருக்கக்கூடிய இடம் புருவ மத்தின்னு. அதே மாதிரி முதுகுத்தண்டு என்பதும் உங்களுக்கு தெரியும். அதன் மேல் ஏற்றும் கொடியும் தெரியும். தலைதான் சகராலயம் என்றும் தெரியும். எல்லாம் உங்கள் அக உடலிலே உண்டு. அப்புறம் ஏன் வள்ளலார் சபை கட்ட வேண்டும், ஜோதி ஏற்ற வேண்டும், வழிபட சொல்ல வேண்டும், சிற்றவை பொற்சபை அமைக்க வேண்டும், தெரியாதவர்களுக்கு தெரிய வேண்டும் என்றுதானே, பாமரனுக்கும் விளங்க வேண்டும் என்றுதானே. இத்தனை சபையும் கட்டிடமும் உருவகங்களும் அவர் கட்டியது, காட்சியது, கொடிமரம் கொடி உருவகங்களை பற்றி குறிப்பிட்ட போது, இதை பற்றி சொல்லும் போது இன்னொன்றையும் நான் சொல்ல வேண்டும். அதுதான் மேட்டுக்குப்ப சித்தி வளாகத்திலே கொடியேற்றி பாடக்கூடிய பாட்டு ஜோதிக்கொடி பாட்டு. பாடுங்கள், தாராளமாக பாடுங்கள், கொடியை ஏற்றுங்கள். உங்கள் அகத்தும் புறத்தும் வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. கிட்டே வாருங்களேன். காதோடு இன்னொரு சின்ன விஷயம். அந்த ஜோதிக்கொடி பாட்டு ஓங்கி உயர்ந்து நிற்கும் கம்பத்தின் மேல் எழுதப்பட்ட பாட்டு இல்லை. கட்டக்கூடிய கயிற்றின் மேல் எழுதப்பட்ட பாட்டும் இல்லை. நடராஜ பெருமானின் இடப்புறம் உள்ள அம்மை சிவகாம வள்ளியின் மேல் எழுதப்பட்ட பாட்டு அது. இது சைவ சமய சின்னம் இல்லையா? சைவ சமய காரணம் காட்டி இதை பிரிக்க முடியுமா உங்களால்? அதெல்லாம் இல்லை. கொடி என்பது நாதமாக்கும், அதன் உருவகமாக்கும், பிந்துவை மேலே ஏற்றி நாதத்தோடு சேர்ப்பதாக்கும் என அடம்பிடித்தால் நான் கேட்கிறேன், ஏன் இத்தனை அடையாளங்கள் உருவகங்கள்? சைவ கோவில்களிலும் கொடிமரம் உண்டு. சைவ கோயில் சின்னம் என காரணம் காட்டி கொடிமரத்தை பிடுங்கி எரிந்துவிட முடியுமா உங்களால்? இவைகளைத்தான் நான் பிரித்து எடுக்க முடியாத சைவ சின்னங்கள் என்று வகைப்படுத்தினேன். அப்புறமா கடைசியிலே ஜோதி பாட்டு. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், அவரை மட்டும்தான்ப்பா வணங்கணும். நடராஜர் எல்லாம் சுத்த பொம்மை. அவரெல்லாம் சைவ சமய சின்னம் என்பவர்களுக்கு இந்த பாட்டிலே வரும் ஆதி நீதி வேதனே யார்? ஆடல் நீடு பாதனே இது யார்? ஐயோ பாதன், நோனோ, அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு கையும் காலுமா கிடையாது என்று அலறுகிறார்கள். தன் கையிலே பிடித்த தனியரு சோதியை வள்ளலார் கையிலே கொடுத்தது யார்? கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள். கைகள் இல்லாமலா அவர் பிடித்தார், இவர் கொடுத்தார்? ஏகா கரப்பொருள். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கரத்திலே இருந்த பொருள் அவர் கொடுத்தார், இவர் பெற்றார். ஆண்டவருக்கு கரத்திலே இருந்தது என்றால் உருவமும் இருந்தது என்று பொருள் ஆகிறது. அகவல் முடிவிலே அம்மையும் அப்பனும் ஆகி வீட்டில் என்று படிக்கிறீர்களே, அதற்கு ஆம்பல ஜோதி பொம்பல ஜோதி என்றுதான் அர்த்தமோ? 6ஆம் திருமுறை பூரா நடராஜர் பாடல் தான். நடராஜர் சைவ கடவுளாச்சே. முதல் 5 திருமுறைகள் வேண்டாம், பற்று வைக்க வேண்டாம். படிச்சா நாக்கு சுற்றும், தடிச்சிரும், வெந்து போயிரும். 6ஆம் திருமுறையிலே நடராஜர் என வந்தால் அதையும் சைவ சின்ன காரணம் காட்டி வேண்டாம் என்று பிரிக்க முடியுமா? சனாதனம் தமிழன் நெறி அல்ல, ஆனால் சைவம் தமிழர் நெறி. சைவ மதமும், சைவம் என்பது மதமும் அல்ல, சமயமும் அல்ல, அது நீதி, அது நெறி. அதன் உச்சம்தான் சன்மார்க்கம். சைவத்தின் பரிணாமம் தான் சன்மார்க்கம். சன்மார்க்கமே பிரபஞ்சம் பூரா துளங்கும் காலத்துக்கும் இருக்கும். சன்மார்க்கம் இருக்கும் வரை அதில் சைவத்தின் கூறுகளும் இருக்கத்தான் செய்யும். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், தவறாக நினைக்க வேண்டாம். குரங்கின் பரிணாமம் மனிதன். குரங்குக்கு கைகால்கள் உண்டு, மனிதனுக்கும் உண்டு. போவோ, கைகால்கள் குரங்கின் சின்னமாச்சே, மனிதனுக்கு அவையெல்லாம் எதற்கு என்று வெட்டிவிட முடியுமா? அப்படி வெட்டிவிட்டால் வெறும் உண்டம்தானே மிஞ்சும். பன்றியின் பரிணாமம் யானை. இரண்டும் ஒரே வர்ணம், இரண்டும் வாளை ஆட்டிக்கொண்டே இருக்கும், இரண்டுக்கும் வாயிலே கொம்புகள் உண்டு. எந்த உறுப்பை அதிகம் பயன்படுத்துகிறோமோ அது வளரும். இதுதான் பரிணாம விதி, லா ஆஃப் எவல்யூஷன். பன்றி மூக்கால் நிலம் தோண்டும், எனவே அது வளர்ந்து வளர்ந்து துதிக்கையாக மாறியது, யானையாக பரிணாமம் எடுத்தது, பன்றி ஆணை ஆச்சு. ஆனால் ஆணை தன் ஆதி கூறுகளை விட்டுவிட முடியுமா? நீக்க முடியுமா? இல்லை பிரிக்கத்தான் முடியுமா? கருப்பாக மாட்டேன், இனி வெள்ளையாகத்தான் பிறப்பேன் என்று அடம் பண்ண முடியுமா? வாளையும் காதையும் ஆட்டாது விரைப்பாக வைப்பேன் என்று பிடிவாதம் பிடிக்க முடியுமா? எனவே இதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். ஐந்தொழில் வல்ல ஆடர் பெருமான் ஆகிய நடராஜரை சாதாரண அழித்தல் தொழில் மட்டுமே புரியும் உருத்திரனாகவோ, மறைத்தல் தொழில் மட்டுமே புரியும் மகேஸ்வரனாகவோ, இல்லை அருள் தொழில் மட்டுமே புரியும் சதாசிவனாகவோ போட்டு குழப்பி அவரை சைவ சின்னம் என யாரும் ஒதுக்கிவிட வேண்டாம். நீங்கள் ஒதுக்க வேண்டியது நடராஜரை அல்ல, சிவகாமி அம்மையையும் அல்ல, விளக்க வேண்டியது முருகப்பெருமானையும் அல்ல. அவர்கள் பெயரால் நடக்கும் விழாக்களை, சடங்குகளை, ஆடம்பரங்களை, மூட நம்பிக்கைகளை, ஆரவாரங்களை, வேள்விகளை, யாகங்களை, தேர்கட்டி இழுத்தலை, இன்னவிர ஆச்சார சங்க விகற்பங்களை வள்ளலார் வேண்டாம் என்று விளக்கச் சொன்னது ஆச்சாரங்களை, ஆச்சாரியர்களை அல்ல. அப்புறம் கடைசியாக ஒன்று, சனாதனத்தின் வேதம் ரிக் யஜூர் சாம அதர்வன. சைவத்தின் வேதம் இப்பொழுது இல்லை, ஒரு காலத்தில் இருந்தது. 28 ஆகமங்கள், எல்லாம் கடல் கொண்டாச்சு. முதல் சங்க காலத்திலேயே எல்லாம் போச்சு. அப்ப சைவத்துக்கு என்னதான் வேதம்? திருக்குறளை சொல்லலாமா?
சொன்னால் உலக பொதுமறைக்கு சமயச்சாயம் பூசியது போல் ஆகிவிடுமாமே. எனவே வேண்டாம். அப்ப திருமந்திரத்தை சொல்லலாமா? சொல்லலாம். அதிலேயும் குழப்பம். அது 3000 அல்ல, வள்ளலார் காலத்திலே 8000 இருந்ததாம். வள்ளலாரே இது பற்றி அன்பர் ஒருவருக்கு எழுதிய திருமுகத்தில் குறிப்பிடுகிறார். மீதி 5000 யார் கையிலே மாட்டிக்கொண்டதோ அதுவும் முழுமையல்ல. அதெல்லாம் நமக்கு எதற்கு? நம் வேதம் என்ன? சன்மார்க்க வேதம் என்ன? சன்மார்க்க வேதம் 6ஆம் திருமுறை, குறிப்பாக அருட்பெருஞ்சோதி அகவல். இதிலே சந்தேகம் என்ன? ஆனால் வாங்கி படிக்கும்போது பழைய பதிப்பெல்லாம் வாங்கி கீங்கி படிச்சிடாதீங்க, ஜாக்கிரதை. பழைய பதிப்பு புத்தகத்திலே பேப்பர் ரொம்ப பழசாக இருக்கும், பழுப்பேறி போயிருக்கும், தாள் சில சமயம் நொறுங்கி உதிரும். இந்த மாதிரி தாள்களில் கண்ணுக்கு புலனாகாத சிறு சிறு பாக்டீரியாக்கள் போன்ற பூச்சிகள் படிந்திருக்குமா? படிஞ்சா கண்ணில் பாஞ்சு நோவை அலர்ச்சியை உண்டாக்குமாம். அதற்காக வேண்டித்தான் நான் பழைய பதிப்பை எல்லாம் படிக்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. பழைய பதிப்புகளிலே ஆனானப்பட்ட அகவலிலே கூட முதல் பக்கத்திலே பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கும். சில பதிப்புகளில் சிவமயம் என்று கூட இருக்கும். ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் திருச்சிற்றம்பலம் என்று போட்டிருக்கும். வேண்டாம், இதெல்லாம் சமய சாயல், சமய பெயர்கள், ஆச்சார சங்கற்ப விகற்பங்கள். புதிய பதிப்புகளில் இவையெல்லாம் முறைப்படுத்தப்பட்டு நீக்க பெற வாய்ப்பு உண்டு. ஆகவே சொல்லுகிறேன், புதிய பதிப்பை வாங்கி படியுங்கள் என்று. எல்லாம் உங்க மேலே இருக்கிற அக்கறை தான். நீங்களும் அதி தீவிர, அதி பரிபக்குவ, அதி பரிபூரண, அதி பரிசுத்த சன்மார்க்கி ஆக வேண்டும் என்ற ஒருமைப்பாட்டில் சொல்லுகிறேன். 1 to 5 திருமுறை வேண்டாம், எல்லாம் சமயம் சார்ந்த சன்மார்க்கம். 6ஆம் திருமுறை மட்டும் போதும். ஆனால் அது பூரா நடராஜர் பாட்டே இருக்கே அப்படின்னு கேட்டால் அது சுத்த சிவம். சுத்த சிவமா? மற்ற கோயிலில் இருக்கிறது அசுத்த சிவம். அசுத்த சிவமா? நடராஜரை கூட சமய சன்மார்க்கம் என ஒதுக்கும் மேதாவி கூட்டமெல்லாம் உண்டு. ரொம்பத்தான் பிடிவாதம் பண்றாங்க. எவ்வளவுதான் விளங்க வச்சாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். வள்ளலார் பாடுவது ஞான நடமா, சிதம்பரத்தில் நடராஜர் ஆடுவது ஊன நடமா. போற போக்க பார்த்தா 6ஆம் திருமுறை கூட வேண்டாம் வாங்க போல் இருக்கு. விண்ணப்பங்களும் அகவலும் போதும் என்பார்கள் போல் இருக்கிறது. மத சமய சன்மார்க்கம் நமக்கு எதற்கு என்கிறார்கள். எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. அகவல்ல நடராஜரை பற்றி எங்க வருது? எல்லாமே அரிச்சோதி ஆண்டவர் தான் என்று வாதம் புரிகிறார்கள். ஆம், நமச்சிவாய சிவசிவ எழுதப்படாது, படிக்கப்படாது, கேட்கப்படாது. அந்த காலத்தில் கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னு ஒரு கதை. நான் எங்க போய் முட்டணும்னா அதற்கு லிங்கம் வேணும். லிங்கமா? மதச்சார்பு. அப்ப நடராஜர் திருவடி இருந்தா காட்டுங்க, அங்க போய் முட்டுறேன். அகவல் கேட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. 5 4 6 8 முந்துரு மலை முன்னம் ஒளியும் மந்திரமே. 8 என்றால் அருட்பெருஞ்சோதி. 5 6 வேண்டாம் வேண்டாம், சிவத்தின் பேரும் முருகன் பேரும் சொல்லக்கூடாது. சன்மார்க்கி உச்சரிச்சா எங்க போய் கழிக்கிறது பாவத்தை? அகரமும் உகரமும் அழியா சிகரமும் வகரமும் ஆகி வயங்கு மந்திரமே. எல்லா கரத்தையும் ஒன்று சேர்த்தா ஓம் சிவன்னு மந்திரம் வருது. போச்சு போச்சு. அகவலும் சமய சார்புடைய பாடலா போச்சு. குடிப்பாட்டு சிவகாமி பாட்டா போச்சு. ஜோதி பாட்டு நடராஜான்னு வருது. சுத்த சுத்த சன்மார்க்கத்துக்கு இனி எதுவுமே வேண்டாம் ஐயா. வெறும் சத்திய சிறு விண்ணப்பம் போதும். வேறு எதுவும் இந்த வழிபாடெல்லாம் ஞான சபைக்குள்ள வேண்டாம். அங்க பஞ்சாட்சரப்படி இருக்கு, திரை இருக்கு, தீபாராதனை இருக்கு, சிற்றம்பலம் வெள்ளியம்பலம் எல்லாம் பெட்டி வடிவில் இருக்கு. எல்லாமே சிதம்பரம் கோயிலோட கூறுகள். எதுவுமே வேண்டாம். சர்வதேச மையம் வந்துருச்சுன்னு வைங்களேன், நாளைக்கு முதல் கட்டி முடிச்ச உடனே வெளியே போய் வெட்ட வெளியில நின்று கும்பிடலாம். என்ன ஆக சொல்ல வருவது என்ன? சன்மார்க்கத்திலே சைவத்தின் கூறுகள் இருக்கத்தான் செய்யும், அவற்றை பிரிக்க முடியாது என்பதே. சாகா கலை பற்றி எந்த மதமும் பேசாத போது சைவம் மட்டுமே அது பற்றி பேசியது. சுத்த பிரணவ தேகிகளையும் அது தந்திருக்கிறது. அது பரிணமித்து வளர்ந்ததே சன்மார்க்கம். அதுவும் புரியவில்லையா? நிறைய பேசுவோம், பேசாததை எல்லாம் பேசுவோம், எண்ணாததை எல்லாம் எண்ணுவோம். அதுவரை அடுத்த காணொளியிலே சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெறுவது உங்கள் அன்பன் மகுட ஜீவன்.